ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹைதராபாத்தில் வீடியோ என் பண்ணியிருப்பேன். இப்போ அங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். பங்கில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய போகிறோம். சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்படி நைட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு 8 மணிக்கு மேலே கிளம்ப ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம சமையல் செய்கிற அப்படியே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்ருக்குறோம். இந்த அரிசி வச்சுருக்கு. ஆல்வேஸ் வெல்கம். என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி? அது வந்து சிக்கன் வச்சுருக்கேன். அதில் மட்டன் கிரேவிக்கு போயிருக்காரு. அது வந்ததும் செய்யணும், ரெடி பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும். அதில் முடிச்சு தான் நாங்கள் அப்போ அடுத்த ரவுண்டு காட்டுறோம். அது அரிசி தான் வச்சுருக்குது, வேறு அரிசி குழம்பு தான் என்ன வைக்கணும்னு தெரியல. அவர் என்ன சொன்னார். நான் இப்போ பார்க்குறேன், அவங்களா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பரவாயில்ல, உண்மையை சொன்னால் ஏற்றுக்குவாங்க. எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இதை சாப்பாடு வச்சுருக்கு. குழம்பு செய்ய போகிறோம், என்னன்னு தெரில. அதனால இதுக்கு மேலே தான் டிசைட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முத்தண்ணன் காய்கறியில் வெட்டிட்டுருக்காரு, வெங்காயம் வெட்டிட்டுருக்கிறாரு. என்ன குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் சொல்லவே இல்லை அவர். சாப்பாடு மட்டும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு தான் ஒன்றும் சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்ருக்குறோம். இந்த பக்கம் வந்து ரமேஷனா இருக்கார். இந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா சுரேஷ். சாப்பாடு ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. இந்த பக்கம் தக்காளி குழம்பு வச்சுருக்குதுங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்குறோம். நாங்களும் சாப்பிட்றோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ சமையலால் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. இப்போ நம்ம பயணம் எங்கேன்னா ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் நோக்கி நம்ம பயணம். சரிங்களா, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் முன்னாடி இருக்குங்க. நாக்பூருக்கு சரியாக 100 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி இருக்கும் ஒரு டோல்கேட்டில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன் சாப்பிட்லான்ட்டு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு நேற்று நைட்டு செஞ்சோம். நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சாப்பாடு இருக்குது, குழம்பு இல்லை. அதனால் பக்கத்தில் தாபா இருக்குது. தாபாவில் வந்து டிரைவரை நான் வாங்க போயிருக்காரு. வாங்கிட்டு வருவார், என்ன வாங்குறான்னு தெரில. வாங்கிட்டு வந்தால் சாப்பிடுவானுங்க. சாப்பிட்டு அப்படியே குழம்பு வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோல்கேட் தாங்க. இந்த வழியை தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம உள்ளே போகணும். நம்ம திருப்பி நிறுத்தி இருக்குங்க. என்னென்னா வண்டி மரத்து நிழலில் நிற்கும்ன்ட்டு இங்கே பக்கத்தில் மரநிழல், அதனால நிறுத்தி வச்சுருக்குங்க. இங்கே தான் ஒரு தாபா இருக்குது. ஆனால் வந்து குழம்பு திறந்தால் வாங்கிட்டு வர போயிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் போட்டிருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு வாங்கிட்டு வந்தாங்க. இது என்னென்னா தால், பருப்பு குழம்பு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வெங்காயம் வேறு கொடுத்துருக்காங்க கடையில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு முன்னாடி இருக்குங்க. ஒரு தாபால் நிறுத்தி வச்சுருக்கோம் குளிக்கலான்ட்டு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம டிரைவரெலாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் தான் போய் குளிக்க போகிறேன். அப்படியே குளிக்கிற இடத்த காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம குளிக்கிற இடங்க. நம்ம டிரைவரெலாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சுங்க. இதான் நம்ம குளிச்ச இடம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சுற்றி. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம குளிச்ச இடம். இந்த தொட்டியில் தான் குளித்தோம். இது பார்த்திங்கன்னா தாபா. இங்கே நிறையா வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. வருது பின்னாடி வந்துருச்சு. அம்மண்டி தான். இது ஊறுகான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஊறுகாய் தான். இது வந்து ரைஸ் பேஸ்ட் அடிக்குது. ஃப்ளேவர் ஏக் ஃப்ளேவர். இதெல்லாம் பொடியாட்டுக்குது. இது எப்படி சாப்பிட்றது சோத்தில் போட்டு? இதே வாங்கிக்கலாமா? இங்கே தானே இருக்க போகிறோம். சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாமா? கிளம்பும்போது வாங்கிக்கலாம். சாப்பாடு ரெடி சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன இங்கேருந்து இறங்கி வாங்கிக்கலாம். வண்டிங்க தான் நிற்கிது.
சின்ன கொடுத்துருங்க காசு 35 ரூபாயும் एक पीस एक ही टेस्टिंग कर अरे 2 ले लिया बहुत अच्छा टेस्ट आता गैस करो उसके ऊपर இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாங்குறதுல 10 ரூபா காய்ச்சி ठीक है ஓகே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் அங்கே நின்றுருக்கு முன்னாடி சமையல் செய்யலான்னு பார்த்தோம். வெறும் அரிசி மட்டும் தான் வச்சுருக்கோம், தக்காளிலாம் எங்கேயும் கிடைக்கல. வெறும் அரிசி மட்டும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சரி ரைஸ் பேஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். என்ன மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? பேசிட்டு மறந்தே வச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி மசாலா ஆச்சிலி நம்ம கிடைக்கும்ல, ரைஸ் பேஸ்ட் பூண்டு விதமாக கிடைக்கும்ல, அதே மாதிரி இங்கே இருக்குது. வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கிறேங்க குழம்பு செய்யாதனால. பேசிக்கிட்டு அப்படியே உப்பு போட்டு வந்துட்டு நாங்கள் இதை சரி ஒன்றே வாங்கி 35 ரூபாய்ங்களாமா விட்டு வந்துட்டோம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு ஆகிட்டு இருக்குது, வேறு வாங்கிக்கலாம் போகும்போது அப்படின்ட்டு இருக்குங்க. சுரேஷ் அண்ணா சமையல் செஞ்சுருக்காரு. வாங்கிட்டு வந்த ரைஸ் பேஸ்ட்டு. டெல்லி போயிட்டுங்கிறேன் போயிட்டு வரணும். எங்கள் டிரைவரு முத்தண்ணா, எங்கள் டிரைவரு. ஓய் அதாவது நிலத்துக்கடி இருக்கிற கிழங்கு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சாச்சு, தயிர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போலே அந்த ரைஸ் பேஸ்ட் வேணும்ல, அது வேணாம், அது போக தயிர் கிட்ட வாங்கிட்டு போனோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. என்னென்னு கேட்டது கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நிலத்துக்குள்ள இருக்கிற கிழங்கு மாதிரியே இருந்துச்சு. அது பேர் தெரில, இது சொன்னது எனக்கு ஹிந்தியில் ஒன்றும் புரியவே இல்லை. ஆனால் அது கிழங்கு நம்மளுக்கு சுட்டுருந்தாங்க, தீயில் நெருப்பில் சுட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு தாபா மாதிரி இருக்குது, உள்ள ஹோட்டலு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன கடை இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க கடையெல்லாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு ஒரு ஸ்டோர் இருக்குது, அது நான் ஆல்ரெடி காடி இருப்பேன். அது சாக்லேட்டுக்குன்னு ஒரு ஸ்டோர் தனியாக இருக்குது, அதுவாக ஜூஸ்ன்னு தனியாக இருக்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு ஸ்டோரு, ஐஸ்கிரீம் ஒரு ஸ்டோர். ஆனால் சின்ன கடை மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் நம்ப முடியல உள்ள. ஆனால் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனஸ். தயிர் பார்த்தீங்கன்னா எறும்பு தயிர், நம்ம ஊரில் இப்போலாம் அதிகமாக எறும்பு தயிர் கிடைக்காது, கிராம சைடில் இருக்கிறது நிறைய எறும்பு தயிர் கிடைக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக எறும்பு தயிர் தானே, மாடலில் இங்கெல்லாம் ஃபுல்லாமல் எறும்பு தயிர் தான். நல்லா சின்ன வயசில் சாப்பிட்டுருக்கிறேன். எங்கள் ஊர்லாம் டீ தான், எருமப்பால் டீ தான். ஆனால் இன்னும் எங்கள் ஊர்லாம் கிடைக்கிது எறும்பு தயிர், மற்றவங்க டவுன் பக்கம்லாம் கிடைக்கிறது வாய்ப்பெல்லாம் கம்மி தான். நம்ம ஏரியாவில் இல்லை ஜி, எங்கள் ஏரியாவில் இல்லை. லோடுக்கு வந்துங்கிறானா லோடு தயிர் எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் நான் பார்க்கலாம். தயிரா உங்களுக்கு போதும் இதாங்க தயிர். நல்லா எப்படி இருக்கு அந்த ரைஸ் பேஸ்ட்? செம்ம டேஸ்ட். அதான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரைஸ் பேஸ்ட் வாங்குங்க, வத்த குழம்பு மாதிரி செம்ம காரம். இது மிளகா குழம்புல சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாம் எங்கே இருக்குன்னா நாக்பூர் பழையன்ட்டு இருக்கோம், அப்படின்னு சொல்லியிருப்பேன். கடைக்கு போகும்போது ஒரு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பார்த்தாரு, இவர் பேர் சதீஷ்னு சொன்னேன். சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ரைடர் எங்கள் மேட்டூர்னு வந்துருக்காரு, லடாக் போகிறாருங்கம்மா. நான் பார்த்தேன் தமிழ்நாடு கேட்டால் நாங்கள் பேசுகிறப்ப ஆமாண்ணா. சரி லடாக் வரைக்கும் போகிறோம், நம்ம ஃபேமஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆசை லடாக் போகணுன்னு. பக்கம் வரைக்கும் ஜம்மு வரைக்கும் போயிருக்கிறேன், அங்கேருந்து லடாக் பார்க்கணும் வாய்ப்பு கிடைக்கல. முடிஞ்ச அடுத்த வருஷம் போகலாம், ஒரு விஷ் பண்ணிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு, படுத்துட்ருக்குறோம். நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி படுத்துருக்க எங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா டிரைவரு முன்னாடி படுத்துருக்காரு. பார்த்தீங்களா முத்தண்ணா செம்ம கொசுக்கடி, தூக்கமே வரல. எதனால் நைட்டு ஆல்ட்டு பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் காலையில் சொல்கிறேன் சரிங்களா, அது ஒரு பிரச்சனை. அப்படியே கண்ணாடிக்கிட்டு படுத்துட்டு நான் பாருங்கள், பஸ்ஸில் இந்த மாதிரி யார் பஸ் வந்து நின்றுருக்குது, வேடிக்கை பார்த்துட்டு படுத்துட்டு கிடக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எந்திரிச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. எங்கே இருக்குன்னா இது காட்டு மாதிரி ஹோட்டல் அங்கே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிரச்சனை சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா தாபாயில் குளிச்சுட்டு வந்து இந்த பக்கம் ஹோட்டல் நிறுத்தி வச்சுருந்தோம். பக்கத்துலேயே பங்க் இருக்குது, எனக்கு ஆப்போசிட் தான் ஹெச்பி பங்க்கு. டீசல் அடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2 வண்டியும் ஓனர் வந்து பணம் போட்டுருன்னு சொன்னார். 2 வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணுற அளவுக்கு பணம் போட்டுருன்னு சொன்னார். அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ½ ஹவரில் பணம் போட்டு விட்டார். ஆனால் என்னாச்சுன்னா எங்கள் டிரைவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரலைங்க. அங்கே பேங்க்கில் கேட்டங்காட்டி ஆயிடுச்சு, நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்கும், சீக்கிரம் ஆகிடும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே பார்த்தோம். அப்புறம் அதுக்குள்ளே பேங்க் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஓனர் போய் கேட்டங்காட்டி அதுக்குள்ளே இன்னும் எப்படி போகிறேன், ஆல்ரெடி டயர் வெடிச்சு அது நான் ஒரு நாள் ஃபுல்லாக லேட்டு, இங்கே ஒரு நாள் லேட் ஆயிரும் போல் இருக்குது. எப்படி அங்கே அவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரில. இன்னும் ஒரு 700-800 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. இன்னும் நாக்பூரே நாங்கள் போகல, பக்கத்தில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் எப்போ பணம் ஆகுன்னு தெரில. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இதோட எண்ட் பண்ணிவிட்டு
இங்கிருந்து காசியாபாத் போகிறது வீடியோ உங்களை அடுத்தது பண்ணுறேன். சரிங்களா? See you friends.